Welcome everyone. Now we are going to see evidences from comparative morphology and anatomy. In previous video we discussed evidences from paleontology. Paleontological evidences ஒரு எவல்யூஷனுக்கு சப்போர்ட்டிவான எவிடன்சஸை ஃபாசில்ஸ்லேருந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் கம்பேரிட்டிவ் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமியை எப்படி நம்ம எவல்யூஷனுக்கு எவிடன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா, we know all the animals are classified based on the common characters. பூமியில் இருக்கக்கூடிய பல வகையான உயிரினங்களையும் கிளாஸிஃபை பண்ணும்போது ஒரு சில காமன் கேரக்டர்ஸ் வச்சு தான் பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும்போது that characters may be have similarities or differences. The organisms have the characters that are similar to that other organisms, or may it dissimilar or difference with the other organisms. So in that property we are using as a evidence for evolution. So it is a significant factor. அதை நம்ம இங்க பயன்படுத்துறோம். Okay. So morphology and anatomy அது பார்த்தோம்னா, morphology அப்படிங்கிறது it is considered as a external character. Morphology அப்படிங்கிறது external structure. Anatomy அப்படிங்கிறது internal structure. ஒரு ஆர்கனைசத்தோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சராக சொல்லுவோம் அனாட்டமின்னும், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை மார்ஃபாலஜின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இதை தான் நம்ம இங்கே எவிடன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா, ஒரு சில வி நோ தட் எவல்யூஷனில் ஒரு சில ஆர்கனிசம் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆர்கனிசம் ஹாவ் காமன் கேரக்டர், ஒரே மாதிரியான கேரக்டர் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் ஆர்கனிசம் மே பி ஷேர்ட் எ காமன் ஆன்சிஸ்டர். ஸோ அந்த ஆர்கனிசம் எல்லாமே ஒரே ஒரு ஆன்சிஸ்டர்லேருந்து உருவாகிருக்கலாம், ஒரே ஒரு ஆன்சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம எவல்யூஷனரியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதே விஷயத்தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம், ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர், அனலோகஸ் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு we are going to see homologous structure. homologous structure அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோமோ அப்படின்னாலே சேம், ஒரே மாதிரி அப்படிங்கிறது, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். In this type the organisms have a common origin of and common structure of organs. Okay, so in this homologous structure organism have some organs with common origin, ஒரே மாதிரியான ஆரிஜினும் அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சரும் இருக்கும். The organs are common origin. The embryonic development is same. Okay, the structure is same, but the function of the organism, the function of the organ is differ. It was differ. Okay, the common origin and also structure also same, but the function of the organ, ஒரு பல ஆர்கனிசத்தை கம்பேர் பண்ணும்போது, கம்பேரிட்டிவாக நம்ம அதோடைய மார்ஃபாலஜியை ஸ்டடி பண்ணும்போது அதோடைய ஆரிஜின், எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, அதோடைய ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். வெவ்வேறு வகையான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான அந்த டெவலப்மெண்ட்டை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். திஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டைவர்ஜென்ட். இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவோம் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிற இந்த ஆர்கனிசம் எல்லாம் மேபி இட் ஆரிஜினேட் ஃப்ரம் எ காமன் ஆன்சிஸ்டர், ஒரே ஆன்சிஸ்டர்லேருந்து உருவாகிருக்கலாம். பட் த ஆர்கனிசம் are evolved in different direction with different habitat. ஸோ ஒவ்வொரு ஆர்கனிசமும் ஒவ்வொரு வகையான ஹேபிடேட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகும்போது த ஃபங்க்ஷன் மே பி
டிஃபர். அந்த ஃபங்க்ஷன் அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷனாக இருக்கலாம், வெவ்வேறு வகையாக மாறி இருக்கலாம், ஆனால் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவோம், டைவர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லுவோம். ஸோ ஆரிஜின் காமன், ஸ்ட்ரக்சர் காமன், பட் டியூ டு அடாப்டேஷன் ஃபார் வேரியஸ் ஹேபிடேட்ஸ், வெவ்வேறு வாழிடத்தில் வாழ அது அடாப்ட் ஆகும்போது அதோடைய ஃபங்க்ஷன் மட்டும் என்ன இருக்கலாம், டிஃபர் ஆகிருக்கலாம். அப்படி உருவானது தான் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். அதில் முக்கியமான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் limbs ஆஃப் human world, bat, horse. Okay, so these are all organisms in different category. Their organisms four limbs are same structure and same origin but different functions. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஹியூமன்ஸ் உடைய ஃபோர் லிம்ஸும், வேர்லோட ஃபோர் லிம்பும், பேட்டோட ஃபோர் லிம்பு, ஹார்ஸோட ஃபோர் லிம்பு, இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா they have common structure. ஸோ அதோடைய போன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய போன் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ஹியூமரஸ், ரேடியஸ், உல்னா, கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ் and phalanges. So these are all the bone arrangement of the forelimb. Okay, radius, ulna, carpals, metacarpals and phalanges. Okay, so these are all the bone arrangement of four limbs are present in human, bird, bat and horse, but function wise they are differ. Okay, humans அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இட் இஸ் கிளைம்பிங், அதாவது பிடிக்கக்கூடியது. ஓகே, அதுவே வேர்ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங், அட்டாச்மெண்ட், நம்மளுடைய வரலாறு நம்ம பிடிக்கும், எதையும் நம்மளால கேட்ச் பண்ண முடியும். அதுவே வேர்ல் அப்படின்னா இட் வாஸ் swimming and bat flying, horse running. So all the four limbs are structurally origin wise same but functions are differ. So we call as homologous organ. This structure we call as homologous organs. So is one of the example. We have some more examples. Okay, இதெல்லாம இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இந்த ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ்க்கு இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா heart of vertebrates. It's also one of the example of homologous organs, are because the structure is same structure, but in that pattern will be changed. The pattern of function was changed. Fishes, amphibians எல்லாம் பார்த்தீங்கன்னா two-chambered heart, okay. Reptiles except crocodile, three-chambered heart. அதுவே birds and mammals, four-chambered heart. So they are all common structure but pattern and function wise they are differ. So it is also one of the example of homologous
structure. Okay, and we can see the homologous structure in plant also. So plants லியும் இந்த மாதிரி homologous structure நம்மளால பார்க்க முடியும். Okay, அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா throne and tendril அப்படி நம்ம சொல்லுவோம். For example, throne of bougainvillea and tendril of cucurbita. So these two are the example of homologous structure. Homologous structure kana example. So the throne of bougainvillea அதோடைய இந்த ஸ்டெம்ல அப்படினு பார்த்தோம்னா the leafக்கும் இடையில we have a they have a throne. It's called throne. Okay, this throne it used for protection. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா அதோடைய பாதுகாப்புக்காக அந்த முள்ளு வந்து மற்ற அனிமல்ஸ்ல இருந்து அதை அந்த பிளான்ட்டை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடியது இந்த த்ரோன். ஓகே, அதுவே இந்த டென்ட்ரில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கனைசத்தோடைய அந்த ஸ்டெம்ல இருந்து அப்படி இருக்கும். அவரை விதெல்லாம் பார்த்தோம்னா அவரை செடியெல்லாம் இருக்கும். அவரை செடியெல்லாம் இருக்கக்கூடியது டென்ட்ரில். ஓகே, நம்ம வீட்டில் அவரை கொடி போட்டிருந்தாங்கன்னா அந்த கொடியோடைய அந்த ஸ்டெம்ல இந்த மாதிரி சுருளா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இது டென்ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அட்டாச்மெண்ட். இது அட்டாச்மெண்ட்டுக்காக யூஸ் ஆகுது. So it is also one of the example of homologous structure. அப்ப structure wise both are same, throne and tendril both are same, but function wise it was differ. It was used for protection, throne, and tendril used for attachment. Okay, and potato and ginger. Okay, it is also one of the example homologous organs. Potato and ginger both are modification of shoot. Okay, so these are all the some example of homologous structure. Okay, next we are going to see analogous structure. Analogous to analogous structure. The analogous structure, in this condition, the organ structure and origin is differ. அதோடைய ஸ்ட்ரக்சரும் அதோடைய ஆரிஜினும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரோ இல்லை அதோடைய டெவலப்மெண்ட்டோ டிஃபராக இருக்கும். பட் ஃபங்க்ஷன் இஸ் சேம். ஃபங்க்ஷன் என்ன இருக்கும்? ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இதை தான் என்னன்னு சொல்லுவோம்? அனலோகஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் அனலோகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை அண்ட் பேர்ட்ஸ். ஓகே, இந்த பேர்ட்ஸோட விங்ஸும் பட்டர்ஃப்ளையோடைய விங்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஆர் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஆரிஜின் வைஸ் டிஃபர். ஸோ பேர்ட்ஸோட விங்ஸும் பார்த்தீங்கன்னா அதோடைய போன்ஸு அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் என்டையரே டிஃபராக இருக்கும். அதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஆரிஜினும் அதோடைய ஸ்ட்ரக்சரும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் டிஃபராக இருக்கும். பட் போத் ஆர் யூஸ்டு ஃபார் ஃப்ளையிங். ஸோ இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபார் ஃப்ளையிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு ஆர்கனிசம்ஸ் வெவ்வேறு ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் டு பர்ஃபார்ம் இன் எ காமன் ஃபங்க்ஷன் தே கால்ட் as a அனலாகஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் என்னன்னு சொல்கிறோம்? அது எவல்யூஷனை கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்.
convergent. Okay, போன இது சொன்னது divergent. The structure and function structure and origin is common but function is differ. அது என்னன்னு சொல்லுவோம் divergent evolution. Here the structure and origin is differ, function is same. This kind of evolution we call as convergent evolution. Different type of organisms and they perform in a common function towards the one direction. Adha convergent. Different species they develop the organ into a particular direction. We call as a convergent evolution. அப்படி நம்ம சொல்லுவோம். இதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா eye of mammal or human and octopus. octopus ஐயும் human உடைய ஐயும் பார்த்தீங்கன்னா structurally differ, origin wise differ but function is common. So இது another example of analogous organs. And third example அப்படின்னு பார்த்தோம்னா sweet potato and potato. Sweet potato is a modification of root. Okay, sorry, இதுக்கு முன்னாடி சொன்னதும் அது sweet potato அந்த potato அப்படிங்கிறது sweet potato root, and here potato அப்படிங்கிறது modification of stem. Okay, sweet potato is a modification of root, potato is a modification of stem, but both function is same, storage of food. Both function is same. root oda function stem oda function same da, storage of food. Inga root sweet potato மாதிரி இருக்கு, இங்க stem potato மாதிரி இருக்கு, but function wise same but the structure and origin is differ. So these are all the example of analogous structure. Okay, இதான் analogous structure அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay.